பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம இதய நோயே வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் என்பதை ரொம்ப ஒரு சிம்பிளான இரண்டு காய்கறி. ஒன்று தேங்காய், இன்னொன்று முள்ளங்கி. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா சம எடை. இப்போ உதாரணம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 100 கிராம் தேங்காயும் முள்ளங்கியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக உங்களுடைய எந்த ஒரு சேலட்லையும் நீங்கள் சேர்த்துக்கிற வேண்டியது எலுமிச்சம்பழம். நார்மலாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எந்த பழம்லையும் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் 3 ட்ராப் ஒரு வேலையை எந்த உடனே சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழத்தை. அது மாதிரி இப்போ எலுமிச்சம்பழத்தை நான் மொத்தமாக அந்த 100 கிராமுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டுக்கை அப்படிங்கிறது இந்த 2 விரலாளி பிடிச்சி எடுத்து பிடிச்சது. இது மஞ்சள் பொடி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீரகப்பொடி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிளகு பொடி. அதுக்கடுத்து சுக்கு பொடி. இது மூணு நீங்கள் நல்லா கலந்து இது பண்ணிட்டு இது அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோதான். சாப்பிட்டீங்கன்னா இதில் இதய நோய் வராது. ஏன் இதய நோய் வராதுன்னா இந்த முள்ளங்கியில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நேச்சுரல் நைட்ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் ரத்த ஓட்டத்தை நல்லா சுற்றி இருக்கும். குடல் இயக்கங்கள் நல்லா சீராகும். மல சிக்கல் வராது. அதே மாதிரி இந்த முள்ளங்கி தேங்காய் நல்ல ஒரு நார்ச்சத்து விட்டமின்லாம் இருக்குது. அதனால் இது உங்களுக்கு ஆரோக்கியமாக அமையும். ஆகவே இந்த இதை நீங்கள் ரெகுலராக வாரத்தில் ஒரு நாளோ 2 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதய நோய் வராமல் இருக்கும். ஆகவே இந்த முள்ளங்கி மற்றும் இந்த தேங்காய். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேங்காயும் முள்ளங்கி சேர்த்து சாப்பிடும்போது அந்த காரமும் தெரியாது. ஆகவே இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கோங்க. ரெகுலராக எந்த ஒன்றுமே சேர்க்கக்கூடியது சுக்கு, மிளகு, சீரகம், மஞ்சப்பொடி. அதே மாதிரி இந்த தேங்காயும் முள்ளங்கி சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி லெமன் 2-3 ட்ராப் போட்டு நீங்கள் வேலை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் கெடுதல் வராது. நன்றி, வணக்கம்.